இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாளிலேயும் கூட ஆவியானவர் உணர்த்தின காரியம் ஞானஸ்நானம் எதற்காக? ஆவியானவர் உணர்த்தின வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதிகாரம் 13 வசனம் 14. துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். But put on the Lord Jesus Christ and make not provision for the flesh to fulfill the lust thereof. Romans chapter 13 verse 14. என கண்மானவர்களே, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன எழுதுகிறார் அப்படின்னா, நமது உடலை இச்சைகளுக்கு இடமாக அதை மாற்றிக்கொள்ளாமல் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறார். நாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் ஞான ஸ்நானம் எதற்காக அப்படின்னு நினைக்கிறோம்? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். அதாவது இன்னைக்கு ஞான ஸ்நானத்தை குறித்து அநேகர் நினைக்கிற காரியம் அது குழந்தைகளுக்கு பேர் வைக்கிற ஒரு சடங்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட ஞானஸ்நானம் என்ன அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அதனுடைய கருத்தை சொல்ல தெரியாது. அங்க என்ன நடக்குதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களோ தவிர, மாறாக ஞானஸ்நானத்தின் மூலமாக என்ன செய்கிறோம், எதற்காக செய்கிறோம், இது அநேகருக்கு தெரியாம தான் இருக்கு. நம்ம ஒரு காரியத்தை குறித்து யோசிக்கணும். நம்ம வெளியே போயிட்டு டயர்டா வேத்து விறுவிறுத்து போய் ஃபுல்லா ஸ்வெட் ஆகி வெளியில வர்றோம். இல்லைன்னா ஃபுல்லா விளையாடிட்டு நம்ம ஃபுல் ஸ்வெட்டிங்கோட அந்த ட்ரெஸ்ஸோட வர்றோம். நம்ம மேல இருந்து அவ்வளோ ஸ்வெட்டிங் ஸ்மெல் அடிக்கும். நம்ம ட்ரெஸ்ல இருந்து, போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து. வீட்டுக்கு உள்ள வர்றப்போ நம்ம வீட்டுக்கு யாராவது ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க அப்படின்னா அதே ட்ரெஸ்ஸோட உட்காந்து பேசுவோமா? கிடையாது. இம்மிடியட்டா நம்ம சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? 2 நிமிஷம் இருங்க, ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றேன் அப்படி சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு தான் உட்காந்து பேசுவோம். ஏன் அப்படின்னா, இந்த ட்ரெஸ்ஸோட என்னையால அவர் முன்னாடி உட்கார முடியாது. நான் இந்த ஆடையை களைந்து விட்டு வேற புது ட்ரெஸ் போட்டுட்டு தான் நான் உட்காருவேன். இதுதான் இதனுடைய காரியம். இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நமது உடலை இச்சையான காரியங்களுக்கு உகந்ததாக மாற்றி கொள்ளாமல், அதை நீங்க உள்ளே வைத்துக் கொள்ளாமல் என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். அத இயேசு கிறிஸ்துவாலே உங்கள் உடலை பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. இது எங்க நடக்குது அப்படின்னா ஞானஸ்நானத்துல நடக்குது. அதாவது நான் கிறிஸ்தவனாய் இருந்தாலும் கிறிஸ்துவுக்கு உள்ளா இல்லாமல் இருக்கலாம், கிறிஸ்துவை அறியாதவனா இருந்திருக்கலாம். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, உலகத்தின் காரியங்களால, அநேக இச்சையான காரியங்களால என் உடம்பு தீட்டுப்பட்டிருக்கும். அதாவது எப்படி நான் விளையாண்டுட்டோ வெளியில வேலை செஞ்சுட்டோ வரும்போது என் மீது வருகிற அந்த ஸ்மெல் மாதிரி அது விரும்பத்தகாத ஸ்மெல்லா இருக்கும். அதை போலத்தான் தேவனை அறிவதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்ம வர்றதுக்கு முன்னாடி அநேக காரியங்களால நாம் அசுத்தமாயிருப்போம். இப்ப என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம ஞான ஸ்நானத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, நீருக்குள் மூழ்கி, அதாவது இயேசுடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு நான் பரிசுத்தமாகி வெளியில வெறும் உடம்பா இருக்க முடியாது. அப்போதான் என்ன செய்யணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை நான் தரித்து கொள்ள வேண்டும். எப்படி ஒரு புது ட்ரெஸ்ஸால நான் என்னை அலங்கரித்துக் கொள்ளுகிறேனோ, மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை சிறப்பாக மாற்றிக் கொள்ளுகிறேனோ, அதை போல நான் பழைய மனிதனை களைந்து போட்டு விட்டு ஞானஸ்நானத்திலே இயேசு கிறிஸ்து என்கிற இந்த புத்த ஆடையை, நறுமண ஆடையை நான் அணிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் இங்கே எழுதுகிறார். நீங்க இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் அப்படின்னு. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம்? இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர்கள் கூட அவங்க நிலைமை என்ன தெரியுமா? நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். நான் என் மேல ஸ்மெல்லு வருதுன்னு போய் குளிச்சுட்டு அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இன்னொரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு மறுபடியும் என்ன செய்யறேன்? நான் கலத்தி போட்ட பழைய ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டா அக்செப்டபிளா? கொஞ்சம் யோசிக்கணும். அந்த பேட் ஸ்மெல் என்னை விட்டு போகுமா? போகாது. குளிச்சிருக்கேன், இருந்தாலும் அதனால் யூஸ் இல்ல. இதை போலதான் இன்னைக்கு நம்ம அநேகர் என்ன பண்றோம்? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம், ஞானஸ்நானம் எடுக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுகிறோம். ஆனால் மறுபடியும் நம்ம எந்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு வந்தோமோ, எந்த சட்டையை கலத்தி போட்டுட்டு வந்தோமோ, மறுபடியும் நம்ம அணிந்து கொள்ளுகிறோம். இப்போ அதே பழைய நிலைமைக்கு
நாம் போயிடுறோம். எனக்கு அன்பானவர்களே, இது இருக்கக்கூடாது. இந்த சுவாபம் மாற வேண்டும். நாம் மறுபடியும் எந்த பாவத்திலிருந்து தேவன் நம்மை அழைத்தாரோ, எந்த காரியத்தை எல்லாம், எந்த அசுத்தயத்தை எல்லாம் என்னிலிருந்து அவர் கழுவி துடைத்து என்னை புது மனிதனாக மாற்றினாரோ அதிலே நிலைத்திருக்க வேண்டும். நாம் எப்போது நிலைத்திருக்கிறோமோ அப்போதுதான் அவரை அணிந்தவர்களாய், அவரோட கனெக்ட் ஆன அவருடைய ஜனங்களாய் இருக்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர், நீர் எங்களோடு இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களை உமது பரிசுத்த இரத்தத்தினால கழுவி எங்களை பரிசுத்தமாக்கி இருக்கிறீர் தகப்பனே. அந்த மேலான அழைப்பிலே நாங்கள் நிற்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, ஒவ்வொரு நாளும் தகப்பனே எங்களை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்திற்கு நீர் அழைத்திருக்கிறீர் அப்பா. அப்பா, உமக்குள்ளாய் ஒரு உறவிலே நாங்கள் நிலைத்திருக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. எந்த விதத்திலும் எங்கள் மாம்சத்தினுடைய பழைய காரியங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு ஆவியானவரே நீர் எங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.